ஓம் சரவண பவ. அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு தமிழ் புத்தாண்டு பலன்கள் விசுவாவசு வருடத்தினுடைய பலன்களை 12 ராசிக்கு காணவிருக்கிறோம். தமிழ் மாதங்கள் மொத்தம் 60. அந்த வரிசையில் 39வது வருடமாக இந்த விசுவாவசு வருடம் வருது. இந்த விசுவாசு வருடம் எப்படி இருக்கும் பொதுவாக அப்படின்னு பஞ்சாங்கத்தில் சொல்லும்பொழுது நிறைய நன்மையும் தீமையும் பலன்களாக தராங்க. இந்த விசுவாவசு வருடத்துடைய ஆரம்ப மாதமே சித்திரை மாதமாக இருக்கும். கோடை மழை நன்கு பொழியும். காய்கறிகள் எல்லாம் நல்லா விளைஞ்சாலுமே விலைவாசி ஏறும்னு சொல்கிறாங்க. தங்கம் வெள்ளி விலைகள் மேலும் ஏறும். பங்கு வர்த்த விலைகள் கட்டுக்குள் இருக்கும். விவசாயம் செழிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த வருடம் விரயம் கம்மியாக இருக்குது. அதனால் எல்லாருக்கிட்டேயும் சேமிப்புகள் அதிகமாகும். இவ்வருடத்தில் மருத்துவ செலவுகள் அதிகமாகும். ஏன்னா அனாரோக்கியத்தோட அளவு ஜாஸ்தியாக இருக்குது. ஆரோக்கியத்தை கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால எப்போவுமே சனிலாம் மீனத்துக்கு வரும்பொழுது உடல் ஆரோக்கியத்தில் டைஜஷன் பிரச்சனை, முழங்கால் மூட்டு வலி, ஏற்கனவே சொன்ன மாதிரி செரிமான கோளாறு, இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். உணவில் நிறைய நல்லெண்ணெய் எடுத்துக்கொள்வது, உடலில் எதிர்ப்பு சக்தியை கூட்டிக் கொள்வது, கழிவு முதல்ல வெளியே போகுதா அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடணும். அதே போல் கொள்ளு, நான் சொன்ன மாதிரி நல்லா சமையலில் சேர்த்துக்குவது, இயற்கை காய்கறி உணவுகளை அதிகம் சாப்பிடுவது, புரோட்டீன் நார்ச்சத்து உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்வது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தண்ணி நிறைய குடிக்கணும். ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் பொதுவான விஷயங்கள். இந்த வருடப்பிறப்பின் ஆரம்பத்தில் என்ன மாதிரியான கிரகங்கள் இருக்குதுன்னு அப்படின்னு நம்ம பார்க்க இருக்கிறோம். நமக்கு மேஷத்தில் சூரிய பகவான், ரிஷபத்தில் குரு பகவான், கடகத்தில் செவ்வாய் பகவானும், கன்னியில் கேது பகவானும், புதன் சனி சுக்கிரன் ராகு இவங்க எல்லாம் மீனத்தில் உதயமாகறாங்க. இந்த கோள்களின் கோச்சார நகர்வு எப்படிப்பட்ட பலன்களை தரவிருக்குது அப்படின்றத நம்ம அந்த பதிவில் காணவிருக்கிறோம். தனித்தனி பதிவுகளாக தரவிருக்கிறோம். அன்பர்கள் இது சொல்லியிருக்கின்ற எளிமையான வழிபாட்டு முறைகளையும் வாழ்வியல் பரிகாரங்களையும் பின்பற்றி இந்த ஒரு வருடத்தை மிக சிறப்பாக கடந்து வந்துடலாம். சிம்ம ராசி சிம்ம லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த தமிழ் புத்தாண்டு எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களை அளிக்கவிருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப அருமையான பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏமா அஷ்டம சனியில சிக்கிக்கொள்ள போகிறோம், எங்களுக்கு என்னம்மா சிக்கி கொண்டுருக்கிறோம், பயிற்சி ஆயிட்டாரு, இப்பயே கண்ணை கட்டுதமா அப்படின்னு சொல்றவங்களுக்குலாம் இதை சாதனையாக மாற்றுவீங்க. அஷ்டம சனியை அதிர்ஷ்டம் உங்களுக்கு பெறப்போகிறீங்க. இதை கேட்கவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை நடந்துட்டா எங்களோட அதிர்ஷ்டசாலி யாருமா அப்படின்னு சொல்றீங்களா? உங்களுக்கான பதிவு இதுதான். இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். ரொம்ப இந்த அஷ்டம சனியில எப்படி நம்ம சிறப்பான பலன்களை பெறவிருக்கிறோன்றதுதான் இந்த பதிவில் சொல்லியிருக்கிறோம். சிம்ம ராசிக்கு 6, 7க்குரியவர் இந்த காலகட்டம் 8ஆம் இடம் என்ற மறைவு ஸ்தானத்திற்கு வருவது மிக அற்புதமான ராஜயோகமான பலன்களை தரும். ஆனால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது தான் நம்ம தெரிந்து கொள்ளணும். இந்த காலகட்டம் உங்களுடைய 5 பூர்வ புண்ணியாதிபதியும் 8க்குரிய வலி வேதனையை சொல்லக்கூடியவர். அவர் தான் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் யோகமும் ஒரு 8ஆம் இடத்துல இருந்தெல்லாம் தசை நடத்தும் போது நம்ம லைஃப்ல ஒரு நிரந்தரமான ஒரு வலியையும் ஒரு இன்பத்தையும் கொடுத்துரும். அந்த வலியை சோதனைகள் எல்லாம் தாண்டி சாதனையாக்கி கொள்ளக்கூடாததுக்காக தான் இப்போ குரு 11க்கு வரப்போகிறார். அழகாக 3, 5, 7 என்ற இடங்களை பார்த்து உங்களுடைய எண்ணம், சிந்தனை, செயல், ஆக்கம் இதெல்லாம் சிறப்பாக ஆக்டிவேஷன் பண்ண போறாரு. உங்களுடைய குருட்டு தைரியம், முருட்டு தைரியத்தால இது வரைக்கும் நீங்க செய்த தவறுகளை எல்லாம் திருத்தி அதை ஒரு கட்டுக்குள்ள எடுத்துட்டு இப்போ ஒரு செயல் செய்யணும்னா அதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். அந்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறதே நம்மளுடைய தைரியம் தான். தைரியத்துக்கு தேவையான இடமே 3ஆம் இடம் தான். அப்ப இந்த காலகட்டம் நீங்க போடக்கூடிய அனைத்து விதமான முயற்சிகளும் 5 என்ற திட்ட வடிவமும் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு உங்களுக்கு ஒரு சிறப்பான வெற்றியை கொடுக்கவிருக்குது அப்படின்னு சொல்லலாம். 7 தொழில் ஒரு நல்ல ஒரு பேர், பதவி, புகழ், அங்கீகாரம், சமுதாயத்தில் உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய லைம் லைட்டை கொடுத்து 4 பேருக்கு முன்னாடி உங்களை தலை நிமிர்ந்து வாழ வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். சிம்மம் அதை பசிச்சா கூட யார்கிட்ட கேட்கறதுக்கு ரொம்ப யோசிக்கும். அது இல்லைன்னா கூட கையில் 10 ரூபா இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு போயிடக்கூடிய ஆளு. ஆனால் கஷ்டப்பட்டா அடுத்தவங்க கிட்ட போய் வாய்
கேட்கறதுக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிம்மம் இந்த காலகட்டம் வந்து அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து வந்து ஜெயிக்கக்கூடிய காலகட்டம். எதிரிகள் யாராக இருந்தாலும் நேர்முக மறைமுக எதிரிகள் அனைவரையும் வந்து வெற்றி கண்டு இனம் கண்டு பிரித்து பிரித்து பார்த்து லாபகமாக கடப்பீங்க. இந்த காலகட்டம் உழைப்பு மட்டும் அதிகமாக போட்டுருணும். உங்களுடைய விடாமுயற்சி தான் உங்களுக்கு விஸ்வரூப வெற்றியை வந்து பெற வைக்குது. இது வரைக்கும் உங்க பேர் யாருக்கும் தெரியல, ஒரு ப்ரமோஷனை எதிர்பார்க்குறீங்க, லிஸ்ட்ல பேர் வரலன்னா இப்போ எல்லாமே வந்துடும். வெளிநாட்டு பயணத்திற்காக நாங்கள் காத்திருக்கிறோம், பாஸ்போர்ட் விசாவில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர்ந்து உங்களுக்கு வருவது. இந்த காலகட்டம் ஒரு கடன்லாம் வாங்கிடுவீங்க. சோயுதுக்கெல்லாம் வந்து ஒரு கடன் வாங்கி உங்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான கடனாக ஏற்படுத்திக்கணும். டைஜஷன் பிரச்சனை, உடல் செரிமான கோளாறுல மட்டும் கொஞ்சம் கவனம் இருக்கணும். ரொட்டீன் லைஃப் பாதிக்காத அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப சிறப்பாக இருந்து தொடர் உழைப்பை போட்டு உங்களை வந்து ஒரு கட்டுக்குள்ள ஒரு நியமனத்துக்குள்ள சிறப்பாக வரைமுறைப்படுத்தி, அது தொழிலாக இருந்தாலும் ஒரு இறை வழிபாடாக இருந்தாலும் அதற்குன்னு ஒரு நாளை 24/7 வந்து ஒரு கட்டுக்குள்ள வந்து நீங்க எடுத்துக்கொண்டு வரும்பொழுது வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய உச்சத்தை அடையக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லியாச்சு. ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறோமா அப்படின்றவங்களாம் இந்த காலகட்டம் பெருசா எதுவும் எதிர்பார்க்காதீங்க. கடமையை செய் பலனை எதிர்பாராதுன்னு சொல்லிடுங்க. ஏன்னா ராகு வந்து 7 லக்னத்தில் கேது வரும்போது நம்மளுக்கு போய் ஒரு மூளையில் முடங்கிக் கொள்ளக்கூடிய விஷயங்கள்லாம் பண்ணுவார். அதை தடுத்து அதை வந்து சிறப்பாக கையாண்டு வரக்கூடிய ஒரு செயலை வந்து இந்த கிரகங்கள் செஞ்சிரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். சிம்ம ராசி லக்னத்துக்கு இந்த காலகட்டம் வந்து மிகப்பெரிய ஒரு விடியல் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு வந்து பார்க்கலாம். சோர்ந்து போய் உட்கார்ந்தாலும் உங்களை தட்டி தூசி தட்டி எழுப்பி உங்களை வந்து சிறப்பாக இந்த கிரகங்கள் வந்து களமிருக்க வைக்கும். உங்களுடைய அப்டேட்டு உங்களை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறது, உங்களை அப்டேட் பண்ணிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுக்கான ஒரு உதவி யாருக்குன்னா எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த உதவி இந்த காலகட்டம் நிச்சயமாக கிடைக்கும். மூத்த சகோதர உறவிகள் நண்பர்கள் மூலியமா உதவி, திடீர்னு போவீங்க, ஒரு ட்ரெயினில் ஃப்ரெண்ட்ஷிப் ஆவாங்க, அவங்க சொல்லுவாங்க இந்த இடத்துக்கு போங்க உங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும்னா அது வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு ஏற்படும் சொல்லலாம். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் அதிகப்படியாக எடுத்துக்கணும். தொழில் வந்துடும், வருமானம் வந்துடும், ஒரு மிகப்பெரிய லைம்லைட்டில் இதெல்லாம் இருந்தாலுமே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதீத கவனம் இருக்க வேண்டும். உங்களுக்கு பேக் பெயின், ஷோல்டர் பெயின், வண்டி வாகனங்களை செல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளியில் போகிறோம், ஒரு இரவு நேர பயணங்களை போகிறோன்னா பாம்பன் சுவாமிகள் எழுதிய அந்த ரத பந்தம் அது சீர்பிரித்தும் கொடுத்துருப்பாங்க. அந்த முழுமையான பாடலை தூய தமிழாக இருக்கும். படிக்க முடியுன்றவங்க தாராளமாக படிங்க. அதை பதம் பிரித்து சீர்பிரித்து நம்ம படிக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து படிங்க. அப்படி இல்லை அது ஒரு பேப்பரில் எழுதி பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. வச்சுக்கும்பொழுது உங்களுக்கு அது வந்து ரொம்ப சிறப்பாக இயங்கும். இந்த காலகட்டம் இந்த திடீர்னு வந்து முந்திரி கொட்டத்தனமாக போய் எதையும் செஞ்சு மாட்டிக்கொள்ளாதீங்க. செய்யறதுலாமே கொஞ்சம் நிறுத்தி பொறுமையாக உங்களுடைய வெல்விஷரை கேட்டு நீங்கள் வந்து அனுபவமாக இருக்கீங்க, ஒரு செயலை செய்ய போகிறீங்க, அதுக்கு முன்னாடி அது அனுபவம் வந்தவங்களை கேட்டு நீங்கள் அந்த காரியங்களை இறங்கும்பொழுது மிகப்பெரிய வெற்றியை வந்து இந்த சிம்ம ராசி லக்னம் காணும் அப்படின்னு வந்து சொல்லலாம். நேரம் கிடைக்கும் போது திருவண்ணாமலை கிரிவலம் செல்வதும் சிவ ஆலய தரிசனங்களை செல்வதும் உங்கள் மிகப்பெரிய பலனை கொடுக்கும். இந்த காலகட்டம் வந்து நீங்கள் வியாழந்தோறும் கோயில்களில் வந்து தீபம் ஏற்றுவது, சித்தர் ஜீவ சமாதி வழிபாடு செய்வது, சனிக்கிழமைகளில் பிரசித்தி பெற்ற சிவ ஆலய வழிபாடு. இப்போ சென்னையில் இருக்கிறீங்கன்னா திருவள்ளிதாயம் போகலாம், அதே போல் உடம்பு இல்லைன்னா மருந்தீஸ்வரர் கோயில் போகலாம். இந்த மாதிரி எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் வந்து இந்த பழங்காலத்து சிவ ஆலயங்களை சென்று வழிபடும்பொழுது பாம்பன் சாமிகளுடைய சமாதி ஜீவ சமாதி திருவான்மையூரில் தான் இருக்குது. அந்த மாதிரி நீர்நிலைகளின் ஓரம் இருக்கக்கூடிய நம்மளோட சித்தர் ஜீவ சமாதி வழிபாடெல்லாம் வியாழந்தோறும் சென்று வழிபட்டு வரும்பொழுது வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனைகளை நீங்கள் வந்து காணுவீங்க. ஷட்கோண தீபம் ஏற்றும் பொழுதும், செவ்வாய் ஞாயிறு வியாழனில் ஏற்றி வழிபடும் பொழுதும், அஷ்டம சனி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் ஒரு சிறப்பான இதுவாக இருந்து இந்த வருடம் விசுவாவசு வருடம் இது வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் கலந்தே நடக்கும்ன்றாங்க. ஆனால் சிம்மம் என்ன ஆகுமோன்ற ஒரு பயம் இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸு மட்டும் தீர்த்து கொள்வதற்கு விநாயகரை வந்து 21 சுற்று வலம் வருவது, ஒரு காரிய தடைகள்லாம் வந்து சதற்கா உடைப்பது, அபிராமி அந்தயத்தில் வரக்கூடிய 24, 27, நம்மளுக்கு 75, 40 இந்த பாடல்களை படித்து கொண்டு வரும்பொழுது வாழ்நாளில் வந்து மிக பெரிய சிறப்பான மாற்றங்களை வந்து கண்கூடாக காணலாம்.
சிம்மராசி லக்னக்காரர்களுக்கு இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபதி நடக்குது, அது எதற்காக உங்களுக்கு வேகமாக செயல்பட போகுது என்பதை பார்த்துக்கோங்க. அஷ்டமசனி எல்லாருக்கும் இதுவாகுது. ஒரு சிலருக்குலாம் குரு தசாவோ இல்லை ஒரு சுக்கிர தசாவோ ஒரு புதன் தசாவோ விடும்போது தான் இதை சிறப்பாக ஹேண்டில் பண்ணலாம். சனி தசாவோ ராகுக்கு தசாபதி நடக்கும்போது தான் நம்மளுக்கு கொஞ்சம் கவனம் அதிகம் தேவை. எப்பவும் அன்னதானம் நிறைய செய்யுங்க, சேரிட்டியில் ஈடுபடுங்க, தான தர்மம் பண்ணுங்க, பைசா இல்லாட்டி உடல் உழைப்பை பண்ணுங்க, அதுவே கூட போதும். மற்றவருக்கு அந்த பிரச்சனை தீர்வதற்கு நம்மளுக்கே வம்பு வழக்கு வரப்போகுது. அந்த மாதிரி வம்பு வழக்கு வர்றவங்களுக்கு நீங்கள் ஒரு வழிகாட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக இயங்கும். வாயில்லா பிராணிகளுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் உதவி செய்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் வாழ்நாளில் மிகப்பெரிய வெற்றிகளை காண்பீங்க, சாதனையாக மாற்றிக்கொள்வீங்க. சிம்ம ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். புத்தாண்டில் 12 ராசிக்காரர்களும் ஒரு என்னமா பரிகாரம் பண்ணிக்கிறது அப்படின்னா, நல்லா இருக்கிறவங்களும் சரி இல்லை ஒரு சாதகம் இல்லாமல் இருக்கிறவங்களும் சரி நிறைய தான தர்மம் பண்ணுங்க. ஏன்னா சக்கரத்தின் ஒரிஜினல் விரய பாவம் ஓப்பன் ஆயிடுச்சு. அந்த விரயம் உடல் விரயம், பொருள் விரயம், உறவுகள் விரயம், உறுப்புக்கள் விரயம், அதே போல் ஒரு பார்ட்னர்ஷிப்பு, அதே போல் நம்மளுடைய ஒரு ரிலேஷன்ஷிப்பு, எல்லா விதமான கால விரயம், அதே போல் நேர விரயம், நம்ம உடம்புல இருக்கிற சக்தி எனர்ஜி ஃபுல்லாக ட்ரெயின் ஆக போகுது. அப்போ நம்ம எப்படி இந்த விரயத்தை கட்டுப்படுத்திக்கணும் அப்படின்னா, ஒரு நல்ல விஷயங்கள் மூலம் நம்மளை ஆக்டிவாக நம்மளுக்கு செய்கிறத விட நம்ம நிறைய உடல் உழைப்பையும் மூளை உழைப்பையும் போடும்பொழுதும் நம்மளை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நல்ல எண்ணத்தோட, ஏன்னா சுக்கிரன் உச்சமாகக்கூடிய இடத்துல தான் சனி போயிருக்காரு. அப்போ 4 பேருக்கு ஒரு சேரிட்டி மூலியமாக உதவி பண்ணுறது, தான தர்மங்கள்லாம் உதவி பண்ணும்பொழுது நம்ம அன்றாட பட்ஜெட்டில் நம்ம வீட்டு செலவுகளுக்கு ஒதுக்குற மாதிரி ஒரு தொகையை, தான தர்மத்திற்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை நம்மளால் இயன்றது, சாமிக்கு தெரியும் எவ்வளோ தொகை நம்மளால முடியும், நம்ம ஒதுக்கி செய்யப்படுத்தும் போது அம்மா நிதிலாம் உதவி பண்ணுற மாதிரி இல்லை சொல்லலைன்னா உடல் உழைப்பை கொடுங்க. சமுதாயத்தில் இறங்கி துப்புரவு பணியாளர்களுக்கு உங்களால் என்ற உழைப்பை தாராளமாக கொடுங்க. தூய்மை காவலர்கள் அவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். உங்களுக்கு சனிக்கிழமையும் வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் எப்போ முடியுதோ மதியம் 1 to 2 இல்லை அந்த நாளில், இப்போ ஒரு மாத பிறப்பில் ஒரு நாள், ஆரம்பத்தில் 4, இப்போ சித்திரை மாதம் பிறப்புனா அந்த மாத பிறப்பில் ஒரு நாள், அந்த மாதிரி தான தர்ம காரியங்களை நம்ம மூளை ஃபிசிக்கலி, மென்டலி, எமோஷ்னலி, ஃபினான்ஷியலி, உடலாலும் நம்ம அறிவாலும் நம்ம ஒரு ஆதரவு, ஒரு ஆறுதல் சொல்கிறதுனாலும் ஒரு ஃபைனான்ஷியலாகவும் நம்ம சப்போர்ட் மற்றவங்களுக்கு கொடுக்கும் பொழுது நம்மளுக்கு இறைவன் நிறைய ஒரு அனுகிரகம் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு விரயங்களை நம்மளுக்கு ஏற்படுத்த மாட்டார் அப்படின்னு சொல்லலாம். மகிழ்வித்து பொழுது கிராட்டிடியூட் இஸ் ஆட்டிடியூட். ஒவ்வொரு இதுக்கும் நன்றி சொல்லும் பொழுது நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அன்பு எங்கே குறையுது? நன்றி உணர்வும் ஒரு பிரச்சனை, ஒரு உறவு நம்மளுக்கு வரல போது நமக்கு எந்த இடத்துல வீக் ஆகுறோம்? அன்பும் நம்மளுடைய நன்றி உணர்வும் குறையும் போது தான் ஒரு இடத்துல பிரச்சனை உருவாகுது. எனக்கு யாரும் சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. நம்மளுக்கு பீப்புள்ஸ்க்கு கிடையாது, அவங்களை பக்குவமாக கையாளக்கூடிய திறன் நம்மளுக்கு தான் இல்லை. அதனால் இந்த காலகட்டம் அனைவரையும் நேசிப்போம். நம்மளை மாதிரியே அடுத்த உயிரிலையும் நேசிக்கும் பொழுது நம்மளை சுற்றி ஒரு சிறப்பான பாசிட்டிவ் ஆரா கேடயமாக ஏற்பட்டு வாழ்நாளில் மிகப்பெரிய சாதனைகளையும் எந்த சூழலிலையும் எந்த காலத்திலையும் நம்ம பெறலாம். இந்த காலகட்டம் கோளறுப்பதிகம் தினமும் கேட்கணும். நவகிரகங்களை நண்பனாக்கி கொள்ள கந்தர் அலங்காரத்தில் இருக்கக்கூடிய 38வது பாடல், நாளென் செய்யும் வினைதான் செய்யும் என நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்று செய்யும் குமரேஸ்வரர் தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடமும் எனக்கு முன்னே தோன்றின என்று சொல்லக்கூடிய கந்தர் அலங்காரத்தில் வரக்கூடிய 38வது பாடலை தொடர்ந்து பாடி வரும்போது இந்த கிரக பயிற்சியும், எந்த கிரக பயிற்சி நடந்தாலும் 3 கிரக பயிற்சி இந்த வருடம் இருக்குது. என்ன அது? சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி. இந்த பயிற்சிகள் எல்லாம் திறம்பட கலந்து நம்மளுடைய வாழ்வை ரொம்ப ஒரு வளமான வாழ்வாக மாற்றிக்கொள்ளலாம். எந்த குரு பயிற்சியும் கண்டு நம்ம அஞ்ச வேண்டியதே இல்லை. ஏன்னா முருகனுக்குள்ளே தான் 12 ராசிகள், 9 நவகிரகங்கள், 108 நட்சத்திர பாதங்கள், 12 ராசிகள் இதெல்லாம் அடக்கம். அப்போ அவன் வள்ளல் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு எதுக்கு பயப்படணும்? அவன் நம்ம கையை பிடித்து நம்மளை வழிநடத்தி செல்வான். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலட்சுமி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நற்பவி
நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும். ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிக்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் பார்த்து கணித்து தரப்படும். வாஸ்து பார்த்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும். சோமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். உங்கள் இல்லங்களுக்கு விசேஷ நிகழ்ச்சிகளுக்கு சுபமுகூர்த்தங்கள் குறித்து கொள்ளலாம். எண்ணியல் படி பெயர் வைத்து தரப்படும். பிறந்த குழந்தைகளுக்கும் தொழிற்சாலை நிலையங்களுக்கும் சிறப்பான பெயரை அமைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பற்றி வாழ்வை வளமாக்கிக் கொள்வதற்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்பு.